Hi friends, look vanakkam. This is Shivaji. Friends, இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மேபி நீங்கள் ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா ரெகுலராக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணிவிட்டு பார்த்துட்டு வாங்க. இது ஒரு ஃப்ரெண்ட்லி ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். அதாவது இதில் கண்டென்ட் எதுவுமே கிடையாது. ஒரு கொஷின்ஸ் ஆக்சுவலாக ரைஸ் பண்ண மாதிரி இருந்தது. அந்த கொஷின்ஸை வந்து வீடியோ போட்டலாம். நிறைய பேர் பார்க்குறவங்க பார்ப்பாங்க. அட்லீஸ்ட் புதுசாக பார்க்குறவங்க விஷயம் புரியும். ரெகுலர் சப்ஸ்கிரைபர்ஸ், ரெகுலர் வியூவர்ஸ் நீங்கள் ஒரு வேளை இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா ஜஸ்ட் நான் உங்ககிட்ட கேட்குறது என்னென்னா உங்களுடைய கமெண்ட்ஸ் எல்லாரும் சரி, ஒட்டுமொத்த நம்மளுடைய வியூவர்ஸ் எல்லாருமே அவங்க தரப்பில் இந்த காரணமாக இருக்கலாம் அப்படின்ற ஒரு வியூஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வேறு எதுவும் இல்லை. அதாவது நான் கேட்குற கொஷின்ஸ்க்கு மேபி இதுவாக இருக்கலாம் அப்படின்ற கமெண்ட்ஸை நீங்கள் தெரிவிக்கலாம். ஓகேங்களா? என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட நான் வந்து 3500 வீடியோஸ் இருக்குது. 3500 கூட நான் 3000 வீடியோஸு இந்த 5 வருஷமாக வந்து நான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். ஓகேங்களா? இந்த 5 வருஷத்தில் 3000 வீடியோஸ் மேலே அப்லோட் பண்ணியாச்சு. அதில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஸ்ட்ராட்டஜிஸும் பண்ணியாச்சு. இந்த அப்புறம் ட்ரேடிங் சின்ன விஷயங்கள், ஆப்ஷனை பற்றியும் சரி, நிறைய விஷயங்கள் நம்ம பேசிக்லேருந்து கேண்டில்னால் என்ன, சார்ட் ட்ரேடிங்னா என்ன, இண்டிகேட்டர்னா என்ன, எட்ஸெட்ரா ஆப்ஷன் பையிங், ஆப்ஷன் சேலிங் எல்லாமே ஆல்மோஸ்ட் நான் வந்து அப்லோட் பண்ணியாச்சு. ப்ளேலிஸ்ட்டில் போய்ட்டு பாருங்கள் ஒரு டைம். ஓகேங்களா? அதாவது புதுசு அதெல்லாம் பார்க்காதவங்க போயிட்டு பாருங்கள். ஏற்கனவே பார்த்தவங்க, நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் வியூவர்ஸாக இருக்கிறவங்க, இவ்வளவும் பண்ணியும் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் பார்த்திங்கன்னா 37,000 சப்ஸ்கிரைபர்ஸ் இவ்வளோ வருஷங்கள் கடந்து. இப்போ நம்ம கூட ட்ராவல் பண்ணுற எல்லா யூடியூபர்ஸ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எல்லோரும் வந்து 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணவங்க இருக்காங்க, 500K சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணவங்க இருக்காங்க, 100K சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணவங்க இருக்காங்க. ஆனால் நம்மளுடைய சேனல் பார்த்திங்கன்னா ஒன்லி 37K சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு திக்கு முக்காடி திணறிட்டு இருக்கு. என்ன காரணம் இருக்கலாம் அப்படின்றத நீங்கள் உங்களுடைய கமெண்ட்ஸை தாராளமாக தெரிவிக்கலாம். ஆனால் தயவு செஞ்சு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் பண்ணாதீங்க. எனக்குன்னு இல்லை, எந்த ஒரு யூடியூபருக்கும் அவங்க ஒரு எஃபர்ட் பண்ணி ஒரு விஷயத்த சொல்ல வராங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஏற்றுக்குங்க, இல்லைன்னா இக்னோர் பண்ணிடுங்க, பரவாயில்ல. அதுக்காக நெகட்டிவ் கமெண்ட் பண்ணி அவங்களுடைய வளர்ச்சியை தடுக்கணும், ஒரு முட்டுக்கட்டையாக இருக்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க. ஓகேங்களா? ஸோ பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, தாராளமாக தெரிவிக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் டைம் ஸ்பெண்ட் பண்ணி உங்களுக்கு தமிழில் டைப் பண்ணாலும் சரி, இங்கிலீஷில் டைப் பண்ணி, எந்த லாங்குவேஜில் உங்களுக்கு டைப் பண்ண முடியுமோ டைப் பண்ணி, சார் இதுவாக காரணமாக இருக்கலாம், இந்த காரணத்தினால நம்மளுடைய சேனல் வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் கம்மியாக இருக்கலாம், வியூவர்ஸ் கம்மியாக இருக்கலாம், லைக்ஸ் கம்மியாக இருக்கலாம் அப்படின்ற விஷயத்தை தாராளமாக ஷேர் பண்ணலாம். ஏன் அப்படின்னா, இப்போ நம்ம மார்னிங் அப்டேட் உங்களுக்கு போட்டுவிட்டு வர ரெகுலராக எல்லாருக்கும் தெரியும். ஸோ அந்த மார்னிங் அப்டேட்டில் போட்டுட்டு ப்ளஸ் லைவ் மார்க்கெட்டில் என்னோடய வியூஸையும் வந்து ஷேர் பண்ணிட்டு வரேன். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இப்போது எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா நம்ம டெலிகிராம் சேனல் எடுத்துக்கலாம். இப்போது இந்த மாதிரி லைவ் அப்டேட் மில்லி செகண்டில் உங்களுக்கு அப்டேட்டும் கொடுத்துட்டு வரேன். ப்ளஸ் அதுக்கு முன்னாடி மார்க்கெட்டில் மார்னிங் அப்டேட்டும் விஷயத்தையும் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டு வரேன். ஸோ இந்த அளவுக்கு நம்ம எஃபர்ட் பண்ணியும் நம்ம வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் வரல அப்படின்னா என்ன காரணமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ்? ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் ஒரு கமெண்ட் பண்ணி சின்னதாக ஒரு மோட்டிவேஷன் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி, இந்த வீடியோ லைக் பண்ணிவிடுங்க. மேக்ஸிமம் லைக்ஸ் இதுக்கும் லைக்ஸ் பண்ணி தெரிவிச்சிங்க. ஏன்னா புதுசாக வரவங்களும் பார்த்து அவங்களும் லைக்ஸ் பண்ணுவாங்க, அவங்களுடைய கமெண்ட்ஸும் தெரிவிக்கலாம். ஓகே? அதே மாதிரி இந்த வீடியோ எப்பப்பெல்லாம் உங்களுக்கு கிடைக்குதோ, மேபி எப்பப்போ நீங்கள் லேட்டாக பார்த்தீங்க, ஒரு வாரம் 10 நாள் கழிச்சு நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் தெரிவிக்கலாம். சார் இந்த மாதிரி வீடியோஸ் போட்டிங்கன்னா உங்களுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் அதிகமாகலாம், இல்லை இந்த மாதிரி கண்டென்ட்டை நாங்கள் எதிர்பார்க்குறோம் அப்படின்ற மேக்ஸிமம் கமெண்ட்ஸ் பார்க்கலாம். அதிகமான ஒரு விஷயத்தை யார் தேர்ந்தெடுக்கிறீங்களோ அதை பற்றி நம்ம எஃபர்ட் பண்ணி நெக்ஸ்ட் வரும் காலங்களில் அதை முயற்சி பண்ணி நம்ம அப்லோட் பண்ணி ட்ரை பண்ணுறோம் ஃப்ரெண்ட். ஏன்னா ஒரு சில வந்து இது சொல்கிறதுக்காக ஒரு வீடியோ போட்டாங்க அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நான் சொல்கிறேன்ல, 3000 வீடியோஸ்க்கு அபோவ் 3000 வீடியோக்கு மேலே இருக்குது. போய் பாருங்கள். நீங்கள் என்ன கேட்குறீங்களோ எல்லா வீடியோஸும் ஆல்மோஸ்ட் இருக்குது. ஆனால் தேடுறதுக்கு டைம் இல்லை. அவங்க சர்ச் பண்ணி நம்ம வீடியோஸில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. பிளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள், இல்லை மோஸ்ட் வியூஸ்ன்னு இருக்கும், அதை கூட போய் பாருங்கள், தெரியும் உங்களுக்கு. ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட், நான் உங்களோட கமெண்ட்ஸ்க்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஓகே, தேங்க்யூ.